வணக்கம். காலை 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி பற்றி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ், சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி வைத்த மர்மம் என்ன? சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதாலேயே நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தர்மபுரியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, தேர்தல் நின்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் அன்புமணி ராமதாஸ் உறுதி. எங்களுடைய ஐடியாலஜிஸ் வேற, ஆனாலும் எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க, அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான். அடிப்படை எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்கு நாங்கள் போவோம். மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். பல்லாவரத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். மாலையில் வெளியாகிறது. சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படுமா? கேஸ் சிலிண்டர், தீப்பெட்டி ஆகிய இரண்டில் எது மதிமுகவின் சின்னம் என்பதை இன்று மாலை இறுதி செய்கிறது தேர்தல் ஆணையம். வாளி, பலா அல்லது திராட்சை சின்னத்தை ஒதுக்குமாறு கோரியுள்ள OPS. இன்று முடிவெடுக்கிறது தேர்தல் ஆணையம். ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு அண்ணாமலை பணம் கொடுத்ததாக பரவிய வீடியோ கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டது. பொய் குற்றச்சாட்டு தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசு ஏழைகளுக்கான அரசு என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய கமல்ஹாசன் பேச்சு. திமுக ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பாக நான் வைத்த விமர்சனம். அதைவிட மோசமாக ஒரு ஆள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இதை நாம் ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு பேரிடர் காலத்தில் ஆறுதல் தெரிவிக்க வராத பிரதமர் தேர்தல் சமயத்தில் மட்டும் வருவதாக சீமான் சாடல். பாஜகவிற்கு இனி வாக்களித்தால் நாட்டையே மறந்துவிட வேண்டும் என்றும் ஆவேசம். எத்தனை முறை வருகிறார் ஐயா மோடி அவர்கள்? 5 முறை 6 முறை வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பேரிட காலங்களில் நாம் தத்தளிக்கும் போது ஒரு முறையாவது வந்து நம்மை பார்த்து ஆறுதல் சொன்னது உண்டா? இதுக்கு மேலையும் நீ மறந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டால் நீ இனிமேல் இந்த நிலத்தை, இனத்தை, நாட்டை மறந்துவிட வேண்டியதுதான். சுயேட்சையான தனக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கிய பிரதமர் மோடிக்கு வாழ்வையே அர்ப்பணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. மோடியின் ஆட்சி காலத்தில் வாழ்வதையே பாக்கியமாக கருதுவதாகவும் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஊழல் நிலவுவது கவலை அளிக்கிறது. தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுடன் நமோ செயலியில் உரையாடிய பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியை நிரந்தரமாக வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுகவினர் நிம்மதியாக உறங்க மாட்டோம். ஆலந்தூரில் MP TR பாலுவை ஆதரித்து பரப்புரை செய்த போது அமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக தலைமையிலான கூட்டணி சட்டென மவானாவில் கூட்டணி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். அதிமுக தேமுதிக கூட்டணியே சிறந்த கூட்டணி என்றும் திருப்பூர் தொகுதியில் நடந்த பரப்புரையில் பேச்சு.
1800 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடத்துகிறது காங்கிரஸ். பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரின் புகைப்படம் வெளியீடு. இவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என NIA அறிவிப்பு. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணையில் மாற்றம். ஏப்ரல் 10 நடக்க இருந்த அறிவியல் பாடத் தேர்வு 22ஆம் தேதியும் 12ஆம் தேதி நடைபெற இருந்த சமூக அறிவியல் 23ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிப்பு. நடப்பு IPL தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் பாஜகவுடன் எப்படி கூட்டணி அமைத்தார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மணி, கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தடங்கம் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சியான பாஜகவோடு சமூக நீதி பற்றி பேசும் ராமதாஸ் எப்படி கூட்டணி அமைத்தார் என்று கேள்வி எழுப்பினார். சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில் இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பேசிய மு.க.ஸ்டாலின் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்ற எண்ணத்தில்தான் தேர்தலில் இருந்து நிர்மலா சீதாராமன் தப்பித்து விட்டதாக கூறினார். ஏன் போட்டியிடலைங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதான் சூப்பர். தேர்தலில் போட்டியிட அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சொல்றது யாரு? சாதாரண மக்களோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் அவரை தான் விதிக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர்கிட்ட பணம் இல்லைன்னா 12,000 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜக வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்களே, அந்த பணம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பச்சை துண்டு போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார். அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டையருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக, சந்தர்ப்பவாத கட்சிகளான அதிமுக, பாமக வீழ்த்தப்படும் எனவும் முதலமைச்சர் சூளுரைத்தார். சேலம் மாநகர் முதல் அக்ரஹாரம் கடைவீதி பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்வ கணபதிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல்? நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் TM செல்வகணபதி வேட்பாளராக களம் காண்கிறார். TM செல்வகணபதியை ஆதரித்தும் அதே போல கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளரை ஆதரித்தும் இன்று மாலை ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள்.
இதற்காக நேற்றே சேலம் வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இரவு சேலத்தில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை தற்பொழுது திடீரென சேலம் மாநகரில் உள்ள முதல் அக்ரஹாரம் கடைவீதி பகுதிகளில் தற்பொழுது டி.எம். செல்வகணபதியுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து அவர் நடந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏராளமான காய்கறி கடைகளும் காலை நேரங்களில் அதிகப்படியான மக்கள் கூட்டமாகவும் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் காய்கறி வியாபாரிகளிடம் நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தற்பொழுது வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.